போன பார்ட்டில் கவர்னரே அவரோட வாயால் கனகசபை தான் தேவராஜ பிள்ளையோட மகன் அப்படின்னு ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் அவருக்காக சாட்சி சொன்ன மற்ற எல்லாருக்குமே இந்த தண்டனையை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக பிரம்மாண்டமாக கனகசபைக்கும் தேவராஜ பிள்ளையோட தங்கச்சி மகளுக்கும் கல்யாணம் நடக்கும். இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். கனகசபையோட கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு பிரதாப முதலியார், ஞானாம்பாள், அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருந்திருப்பாங்க. கனகசபையோட ஊர் ஆதியூர்லேருந்து வடக்கு பக்கமாக போனால் வேட்டையாடுறதுக்கான ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்கு போய் இவங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வேட்டையாடுறதை பற்றி வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகசபையும் தேவராஜ பிள்ளையும் பிரதாப முதலியாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட அவங்களுக்கு தேவையான வேலைக்காரர்களும் வராங்க. இதில் யானை, குதிரைன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஏறி போகிறாங்க. இவங்க யானையிலையும் குதிரையிலையும் போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு பிரதாப முதலியாரோட குதிரை வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். இது என்ன இவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு சொல்லிட்டு அந்த குதிரையிலேருந்து யானைக்கு தாவிடுவார் பிரதாப முதலியார். கனகசபை குதிரைக்கு போயிடுவார். அந்த யானையில் தாவி போய்கிட்டே இருக்கப்போ அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு புதர்லேருந்து எங்கேயோ பதுங்கிட்டு இருந்த ஒரு புலி வேகமாக ஓடி யானை பாகனோட கழுத்தை கவ்வி அவரை அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். யானை பாகனை காப்பாற்றுறதுக்காக பிரதாப முதலியார் அவர்கிட்ட ஒரு கன் எப்போவுமே இருக்கும்ல, அந்த கன்னை வச்சு அந்த புலியை ஷூட் பண்ணுவார். புலி எதுக்குமே கொஞ்சம் கூட அசராமல் அந்த பாகனை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே எங்கேயோ ஓடிடும். இந்த கன்னோட சத்தத்தில் பிரதாப முதலியார் உட்கார்ந்து வந்த அந்த யானை திடீர்னு பயங்கரமாக பயந்து அதுக்கு மதம் பிடிச்சிடும். மதம் பிடிச்ச உடனே அது இஷ்டத்துக்கு அந்த காட்டில் ஓட ஆரம்பிச்சிடும். பின்னாடி வர கனகசபை, தேவராஜ பிள்ளை, மற்ற வேலைக்காரர்கள் எல்லாருமே அந்த யானையை துரத்திட்டு போவாங்க பிரதாப முதலியாரை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் அந்த யானை மதம் பிடிச்சி ஒரு பெரிய மலையே உருண்டு ஓடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த காட்டில் இருக்க மரம், செடி எதையுமே பார்க்காம பயங்கர வேகமாக அது பாட்டுக்கு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி ஓடிட்டு இருக்கப்போ அந்த யானை பக்கத்தில் வர எந்த ஒரு புலியோ இல்லை மற்ற யானைகளோ எதுவுமே அது கிட்ட வர முடியாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ பயத்தில் எல்லாம் போய் பதுங்கி இருக்குங்க. அந்த யானை ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடும் ஓடும் ஓடும். ஒரு 3 நாள் நைட்டு 3 நாள் பகலுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயுமே நிறுத்தாது. ஒரு வழியாக வேகமாக ஓடிக்கிட்டு இருந்த அந்த யானை அதோட அம்பாரியை கொண்டு போய் ஒரு பாறையில் முட்டி அந்த அம்பாரியை கீழே விழ வச்சுட்டு அது இன்னும் வேறு பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடும். அந்த அம்பாரிக்குள்ளே இருந்த பிரதாப முதலியார் அவருக்காக அங்கே வைக்கப்பட்டிருந்த சாப்பாடு அது எல்லாமே அங்கே கீழே விழும். அதுக்கப்புறம் ரொம்ப 3 நாளாக என்ன நடந்துச்சு, எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோன்னு ஒன்றுமே புரியாத பிரதாப முதலியார் முதல்ல அந்த சாப்பாடை பிரித்து சாப்பிடுவார். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பொறுமையாக எழுந்து அந்த மலையை சுற்றி பார்ப்பார். இங்கே ஏதாவது வழி இருக்கா, எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போகிறது, மற்றவங்களுக்கு எப்படி தகவல் சொல்கிறது, இது எந்த ஊருன்னு ஒன்றும் புரியாமல் அந்த மலை பக்கமாக நடந்து போய்கிட்டே இருப்பார். அங்கே அந்த மலையோட வடக்கு பக்கத்தில் படிக்கட்டு கட்டியிருப்பாங்க. படிக்கட்டுலாம் இருக்குன்னா அப்போ இங்கே மக்கள்லாம் இந்த பக்கமாக ஏதோ ஊர் இருக்குது போல், நம்ம போனோன்னா அவங்கக்கிட்ட பேசி நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த பக்கம் நடந்து போவார். நடந்து போய்கிட்டே இருக்காரே தவிர அவருக்கு பயங்கர களைப்பு, ஒரே கரடு முரடான அந்த பாதை, அது எல்லாத்துலேயுமே அவர் போய்கிட்டு இருப்பார். அங்கே அந்த வழியில் ஒருத்தர் ஒரே ஒரு ஜோடி செருப்பை வச்சுக்கிட்டு செருப்பு விற்றுட்டு போவார். சரி, செருப்பு வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட செருப்பு கொடுங்கன்னு கேட்பார். கொடுத்த உடனே அவர் அதை வாங்கி காலில் போட்டுருவார். போட்டதுக்கப்புறமா எனக்கு செருப்பு கொடுத்த உடனே நான் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையிலேருந்து ஒரு அரை வராகன் எடுத்து கொடுப்பார். கொடுத்த உடனே அந்த செருப்பு விற்கிறவன் எனக்கு நீ சொன்ன சந்தோஷம் எனக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிடுவான். அந்த ஆள் சொன்ன உடனே இன்னொரு கால் வராகன் கொடுப்பாரு. அப்போவும் எனக்கு இன்னும் சந்தோஷம் வரலை அப்படின்னு சொல்லுவார். திருப்பி இன்னொரு காசு எடுத்து கொடுப்பாரு. இந்த மாதிரி அவர் எது கொடுத்தாலும் சந்தோஷம் வரலன்னே சொல்லிக்கிட்டு இருந்த உடனே அட போயா, நீயும் உன் செருப்பும் நான் வெறும் காலோடையே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்தான்னு சொல்லி செருப்பை கைட்டி கொடுத்துருவார். அதெல்லாம் முடியாது, நீ என்கிட்ட சொன்னல என்ன சந்தோஷம் படுத்துறேன்னு, அதனால உன் செருப்பில் எனக்கு தேவையில்லை, எனக்கு காசு தான் வேணும் கொடு அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் கொடுத்தனே, இந்த செருப்புக்கு அரை வராகன்னு தானே பெறும் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ கொடுக்குற காசில் நான் சந்தோஷமாகணும், அப்போ தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவார். சொன்ன உடனே இது என்ன வம்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு இவர் போவார். முடியவே முடியாது, இந்த ஊரில்
ஒரு இடத்துல வந்து ஒரு 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 பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒரு நாட்டாமை மாதிரி ஒரு யாரோ இருப்பாங்க. அவங்கள்ட்ட நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க சொல்கிறத வச்சு நாம் என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவான். அப்போ பிரதாப முதலியார் வந்து போய்கிட்டே இருக்கப்போ அவன்கிட்ட கேட்டேயோ முடியல, இந்த நிழலில் மரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன் விடு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு உட்கார விட்டுருவார். உட்காந்ததுக்கப்புறமா அந்த 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 மரத்தடியில் ஒரு 4-5 பேர் சூது விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன சூது விளையாடுறீங்களா, இந்த சூதுக்கு எவ்வளோ காசு வைக்கணும் அப்படின்னு பிரதாப முதலியார் கேட்பாரு. அதுவா, சும்மா தான், நீ வேணா வரியா அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு சரி சும்மா தானே போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் விளையாட ஆரம்பிச்சிருவார். விளையாடிட்டே இருக்கப்போ கொஞ்சம் நேரம் ஆயிரும். உடனே வந்து அந்த செருப்பு விற்கிறவர் வந்து அதில் டைம் ஆயிடுச்சு வா போகலான்னு சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே சரின்னு இவர் பாட்டிக்கு எழுந்து வருவார். எழுந்து வந்த உடனே அங்கே உட்காந்துருந்தவங்கெல்லாம் எங்கே போகிற, எங்கள் சும்மாவை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்னது சும்மாவை கொடுக்கணுமா, என்ன இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்பார். சும்மா எங்கள் ஊர் காசு பேரே சும்மா தான், உங்கள் ஊர் வராகன் மாதிரி எங்கள் ஊரில் சும்மா நீ கொடுத்தா தான் இங்கேருந்து போக முடியும், எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இவர் பிடிச்சிப்பாங்க. பிடிச்ச உடனே இது என்னடா சரியான ஏமாத்துற ஊரில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் நீ சும்மான்னு சொன்னதுனால தான் நான் விளையாட்டுக்கு வந்தேன், ஏற்கனவே நான் இந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட வந்து இதை வாங்கிட்டு காசு கொடுக்க முடியாமல் இருக்கேன், நீங்கள் வேற வந்து என்ன கேட்குறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் முடியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, வா நம்ம அந்த பஞ்சாயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. இவங்க போய்கிட்டு இருக்கப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு திடீர்னு ஒரு கண்ணு தெரியாதவர் வந்து இவர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஏன்யா ஒரு விசேஷத்துக்கு போகிறேன், உன்னோட நல்ல கண்ணை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு என் நல்ல கண்ணை வாங்கிட்டு உன் நல்ல கண்ணை எனக்கு கொடுத்துட்டு போனியே, இன்னுமா உன்னால் என்னோட கண்ணை கொடுக்க முடியல, என் கண்ணை திருப்பி குடியா அப்படின்னு சொல்லி அவர் அந்த கண்ணு தெரியாதவர் இவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி உழுக்குவார். இது பார்த்தாதுன்னு ஒரு கால் இல்லாத ஆள் வந்து என்னோட நல்ல காலை நீ தானே வாங்கிட்டு போன குடியா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளும் சேர்ந்துப்பார். ஐயையோ என்ன ஃபுல்லாக ஒரே திருட்டு கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் வந்து பயங்கரமாக மாட்டி முழிச்சிட்டு இருப்பார். இவன் எல்லாரும் சேர்ந்து அவரை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. போகிற வழியில் ஒரு இடத்துல சமையல் நடந்துட்டுருக்கும். அந்த சமையல் வாசனை வந்து இவருக்கு வரும். அவர் வந்து அதை வந்து சுவாசிப்பார். உடனே அதை மோந்து பார்த்துட்டாரு, நீ வந்து மூக்கு வழியாக எல்லாத்தையும் நாங்கள் சமைச்சதை வந்து நீ டேஸ்ட் பண்ணிட்ட, அதனால் அதுக்கான காசையும் கொடுக்கணுன்னு அந்த சமைச்சிட்டு இருந்தவங்களும் வந்துடுவாங்க. இப்படி மொத்தமாக இவ்வளோ பேர் இவரை சேர்ந்து இப்படி ப்ரெஷர் பண்ண உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. அந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்களாவது நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவாங்க. போகிறப்போ என்ன ஆகும்னா, இன்றைக்கி அவங்களோட டைம் முடிஞ்சிருச்சு, பொழுது போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க யாரும் இங்கே வேலை செய்ய மாட்டாங்க, நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி இவரை அனுப்பிடுவாங்க. என்னடா இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்க வர்றப்போ இந்த சுற்றி இருக்க எல்லாரும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா அவரோட கண்ணை பொத்தி அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அவர் போட்டிருக்க நகை எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. கழட்டின உடனே ஐயோன்னு இவர் கத்துல அந்த பக்கமாக கொஞ்சம் காவலாளிகள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. வந்தவுடனே இங்கே என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே, ஐயா நான் போட்டுட்டு வந்திருந்த நகை எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் ஏதோ என் மேலே பழி சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க, அதை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்பார். உடனே வந்து அந்த சுற்றி இருக்கவங்கலாம் இவன் பொய் சொல்கிறான், இவன்கிட்ட எந்த நகையும் கிடையாது, இது எல்லாமே என்னோடது தான் எங்களோடது தான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த காவல்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் மாற்றி உண்மையை சொல்லிட்டீங்க, கரெக்டு, இந்த நகை இவனுக்கும் சொந்தம் கிடையாது, உங்களுக்கும் சொந்தம் கிடையாது, அதனால் இதெல்லாம் எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் கொடுங்கடான்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. இது என்னடா இது, வேலியே வந்து பயிரை மேய்ஞ்ச மாதிரி ஒரு காவல்காரர்களே வந்து இப்படி நியாயமாக நடந்துக்காமல் இந்த நகைகளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு இவர் ரொம்ப பதட்டமாக இருப்பார். காவல்காரங்க எல்லாம் இந்த நகையை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னும் கோபம் வந்து பிரதாப முதலியாரை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ இந்த நகைகளெல்லாம் ஒழுங்காக எங்ககிட்டே கொடுத்துருக்கலாம், பாத்தியா இப்படி ஆயிடுச்சு, நீங்களெல்லாம் நீ ஏற்கனவே ஏமாத்து வேற செஞ்சுருக்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சரி நாளைக்கு எப்படியாவது அவரை போய் பார்த்து இதெல்லாம் சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க இருப்பாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சதுக்கப்புறமா நியாயம் கேட்குறதுக்காக எல்லாரும் அந்த பஞ்சாயத்து பண்ணுற இடத்த நோக்கி போவாங்க. போன உடனே இவங்க எல்லாரையும் தனித்தனியாக கூண்டில் நிற்க வச்சுருவாங்க. அங்கே ஒரு ராஜா உட்கார்ந்துருப்பார். அவரை பார்த்த உடனே பிரதாப முதலியாருக்கு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நல்லா தெரிஞ்ச முகமாக இருக்கே
அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கப்போ பிரதாப முதலியாருக்கு அவர் முகத்தை பார்த்த உடனேவே ஒரு நிம்மதி வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல அவருக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு தோணும். அதே மாதிரி முதல்ல வந்து உங்கள் மேலே வழக்கு சொன்னது யார் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த செருப்பு விற்கிறவர் வருவார். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. நான் வந்து எனக்கு என்கிட்ட ஒரு செருப்பு வாங்கிட்டு சந்தோஷப்படுத்துகிறேன்னு சொன்னார், கடைசி வரைக்கும் என்னை சந்தோஷமே படுத்தலை அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே வந்து சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நான் வந்து இப்போ ராஜாவாயிட்டேன் இந்த உங்களோட நாட்டில், அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அப்போ அவனுக்கு இப்போ நீ சந்தோஷமாயிட்டல்ல, உன்னோட வழக்கு முடிஞ்சுது, நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அடுத்தது வந்து அந்த சூது விளையாடுறவங்க வருவாங்க. வந்த உடனே ஒரு பானை இருக்கும், வெறும் பானை. அந்த பானையை எடுத்து கொடுத்து, இந்த பானை என்ன இருக்குது இந்த பானையில்? இந்த பானையில் ஒன்றும் இல்லை ஐயா, சும்மா தான் இருக்குது அப்படின்னோடனே, இந்த அதை அப்போ சும்மாவை எடுத்துகிட்டு நீ ஓடு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அந்த சூது விளையாடுறவங்களையும் அங்கேருந்து ஓட வச்சிருவார். அதுக்கப்புறமா வந்து நல்ல கண் வேணும்னு கேட்டவங்க யார் அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே அந்த குருடன் வந்து போவார். போன உடனே முதல்ல வந்து நீ உன்னோட கண்ணை பிடுங்கி என்கிட்ட கொடு, அதுக்கப்புறமா அவர் கண்ணை வாங்கி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ன உடனே கண்ணை எப்படி பிடுங்குறதுன்னு சொல்லி பயத்தில், இல்லை ஐயா எனக்கு இந்த கண்ணே போதும் அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே அவரையும் அனுப்பி வச்சிருவாங்க. இந்த வழக்குக்கு கொடுத்த இதே தீர்ப்பை தான் நல்ல கால் வேணும்னு கேட்ட உங்களுக்கும், நீங்களும் முதல்ல உங்களோட காலை வெட்டி கொடுங்க, அதுக்கப்புறமா அவரோட காலை வாங்கி வெட்டி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைங்க ஐயா எனக்கும் இந்த காலே போதும் அப்படின்னு ஓடிடுவார். அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு சமைக்கிற இடத்துலேருந்து வாசனை வரும்ல, இதுக்கு எந்த மாதிரி தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு பிரதாப முதலியார் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டாரு, இந்த ஸ்மெல் பண்ணதுக்கு இதை எப்படி இவர் திக்க போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். பார்த்த உடனே அவரோட பையிலேருந்து நிறைய காசு எடுப்பார். எடுத்து கீழே போடுவார். போட்ட உடனே அந்த காசோட சத்தம் சலசலன்னு கேட்கும். கேட்ட உடனே அந்த சமையல் செஞ்சுட்டுருங்க அவங்கள கூப்பிட்டு, காசோட சத்தம் கேட்டுதா அப்படின்னு அந்த ராஜா கேட்பாரு. கேட்டதுக்கு ஐயா கேட்டுச்சு, எனக்கு சத்தம் நல்லா கேட்டுச்சுன்னு சொன்னோடனே, உன்னோட சாப்பாடு வாசனையை தானே அவர் வந்து மோந்து உன்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டாருன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த சத்தத்தை கேட்டுட்டல்ல, அப்போ நீ இந்த காசெல்லாம் உனக்கு நான் கொடுத்த மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு இதையுமே ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி அனுப்பிடுவாங்க. அனுப்பினதுக்கப்புறமா அந்த ராஜா வந்து பிரதாப முதலியாரை பார்த்து, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னோடனே, ஐயா நான் இந்த மாதிரி இந்த ஊரில் இருந்து கிளம்பி வந்தேன், நாங்கள் வேட்டைக்காக எல்லாரும் ஒன்றா சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து போயிருந்தோம், அங்கே யானை மதம் பிடிச்சு என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருச்சு, அப்போ தான் நான் இந்த திருடர்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன், நீங்கள் எப்படியோ தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே, வாங்க உங்ககிட்ட நான் தனியாக விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனோடனே உள்ளே போன உடனே அவரோட தலைப்பாயை கழட்டுவாங்க. தலைப்பாயை கழட்டின உடனே அந்த நீட்டான முடி வந்து விழும். பார்த்தா அது ஞானாம்பாள். உடனே பிரதாப முதலியாருக்கு ஒரே ஆச்சரியமாயிரும். இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, அதுவும் இப்படி ராஜாவாக இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. பார்த்த உடனே ஞானாம்பாள் சொல்லுவாங்க, நான் தான் உங்கள் ஞானாம்பாள், யானை மதம் பிடிச்சு ஓடினதுலேருந்து நாங்கள் எல்லாம் தேடி ஒவ்வொரு பக்கமாக அலைஞ்சு வந்தோம். அப்படி வர வழியில் நான் வந்து வடக்கு பக்கமாக வந்தேன். எனக்கு சில சுவடுலாம் தெரிஞ்சுது. நான் ஒரு இடத்துல உங்களோட அம்பாரியை பார்த்தேன். இப்படி ஒரு பெண் உருவத்தில் வந்தால் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்னு அம்பாரியில் இருக்கிற சில உடைகள் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து நான் போட்டுக்கிட்டு தலைப்பாயும் போட்டுக்கிட்டு ஆண் வேஷத்தில் வந்தால் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நான் போட்டுட்டு இந்த ஊர் பக்கமாக நடந்து வந்தேன். வர வழியில் ஒரு யானை கையில் வேற ஒரு யானை வந்து கையில் மாலையோடு வந்தது. அது என்ன நினச்சதுன்னு தெரியல, அந்த மாலையை கொண்டு வந்து என் கழுத்தில் போட்டுருச்சு. அது போட்டதுலேருந்து இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் எங்களோட ஊரை காப்பாற்ற வந்தவர் அப்படின்னு சொல்லி என்னை ஒரேடியாக வந்து ராஜாவாக்கி அந்த யானை மேலேயே உட்கார வச்சு என்னை இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கும் வந்து சரி உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவே எனக்கு ஒரு நல்ல யோசனையாக இருந்துச்சு. அதனால் சரி நானும் கம்முன்னு அமைதியாக வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து உள்ளே நுழையிறேன். வந்த உடனே நேராக நான் உங்களை தான் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ நீங்கள் வந்து கிடச்சிட்டிங்க, இப்போது இங்கேருந்து நம்ம 2 பேரும் எப்படியாவது தப்பிச்சு நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி பிரதாப முதலியாரும் சரி நம்ம இருட்டானதுக்கப்புறமா இந்த ஊர்லேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவரும் சொல்வார். அதுக்கப்புறமா இவங்களோட வேஷத்தெல்லாம் கலைச்சு திருப்பியும்
அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குளிச்சுட்டு திருப்பி அதே வேஷத்தெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஊரை பற்றி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட உட்காந்து ஆலோசனை பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தார், அவர் வயசாகி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ராஜா இல்லை, வாரிசு இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி யானையை வச்சு தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ராஜாக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதுக்கு ராஜாவோட மனைவி ரொம்ப முன்னாடியே இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. அந்த பொண்ணை வந்து இங்கே ராஜாவா ராணியாக ஆக்க வந்து எங்களோட இதில் வந்து கிடையாது, அதனால் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் உங்களையே ராணிக்கு வந்து உங்களையே நாங்கள் எங்களோட இளவரசிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் மேலே ஞானாம்பாளோட தலையில் கல்லை தூக்கி போட்டுருவாங்க. போட்ட உடனே இவங்க வந்து இது என்ன புது குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் வந்து எது எது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஊருக்கு தேவையான அந்த ஒரு ஒரு அரசுனா அவங்க என்னெல்லாம் பண்ணணும், இப்போ தண்ணி இருக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு வேலைகள்லாம் வேலை வாய்ப்புலாம் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் வந்து செக் பண்ணி அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி அவங்க எழுதி வச்சுருவாங்க. இது மாதிரி நம்ம பண்ணணும் இந்த இந்த ஊருக்கு, அப்போ தான் இந்த ஊர் சரியாக வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய திருடர்கள்லாம் இருக்காங்கன்றனால பாதுகாப்பும் நிறைய நம்ம சரி பண்ணணும். இவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போய் நம்ம உட்கார வச்சு நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு தேவையான வேலைகளையும் நம்ம அமைச்சு தரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி ராஜா சொன்ன மாதிரியே எல்லாமே நடத்துவாங்க. அப்படியே ஒரு ஒரு வாரம் 2 வாரம் ஆகும்போது சரி நீங்கள் இப்போது கல்யாணத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா, நீங்கள் வந்து 2 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்பாங்க. கேட்ட உடனே அவர் என்ன சொல்வார், அந்த பெண்ணை முதல்ல கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஞானாம்பாள் சொல்லுவாங்க. சொன்ன உடனே சரின்னு கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே ஞானாம்பாள் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த ஊரை சேர்ந்த ஆள் கிடையாது, நான் எங்கேருந்தோ இந்த பக்கமாக வந்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி யானை மாலை போட்டுச்சு அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தது ரொம்ப தப்பு. இந்த இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊரை பற்றி தெரிஞ்சு இந்த ராஜாவோட மகளாகவே இருக்கிற இவங்க தான் வந்து இந்த பதவிக்கு வந்து ஒரு சரியான ஆள், பெண் ஆண்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் இவங்களுக்கு தான் முதல்ல முடிசூட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே சரி ராஜா சொன்னால் கேட்டு தானே ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லைனாலும் அவங்க அந்த இளவரசிக்கே வந்து அந்த முடிசூட்டி அவங்களே வந்து அங்கே ஒரு ராணியாக ஆக்கிடுவாங்க. ஆக்குனதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம், இப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்ட உடனே நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக பிரதாப முதலியார்கிட்ட வந்து பேசுவாங்க. நம்ம இந்த ஊருக்கு வந்தோம், நீங்கள் எனக்கு வந்து மறுபடியும் கிடச்சிட்டிங்க, அதே மாதிரி இந்த ஊர்லேயும் நம்ம சில நல்லதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. அந்த ஊர்லேருந்து உள்ளே வந்தது எவ்வளோ கஷ்டமோ அந்த ஊர்லேருந்து வெளியே போகிறதும் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் அவங்களுக்கு இருக்கும். ஒரே காடாக இருக்கும், காடை தாண்டி போனால் ஆறு அந்த மாதிரி வரும். எப்படியோலாம் தப்பிச்சு அவங்க அங்கேருந்து அவங்களோட சொந்த ஊருக்கே போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இவங்க 2 பேரையும் இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த அவங்களோட பேரண்ட்ஸ்லாம், அவங்களோட பெற்றோர்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு அவங்கள வர வச்சு ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் பார்த்துட்ருக்கப்போ திடீர்னு ஞானாம்பாள் மயங்கி விழுந்துருவாங்க. மயங்கி விழுந்த உடனே அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்கள சரி பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமாக அவங்க உடம்பு கொதிக்கும். இவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் ஒரு பெரிய ஊரில் வந்து பிரிட்டிஷ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போய் இவங்களை சரி பண்ணலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியிலே அவங்க முகத்தில் அவங்க உடம்பு ஃபுல்லாக வந்து நிறைய அம்மை கொப்பளங்கள் வந்துடும். வந்த உடனே இவங்களுக்கு அம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் பயந்துருவாங்க. ஒரு வழியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறமா இப்போ கொரோனா டைமில் எப்படி வந்து எல்லாரையும் குவாரண்டைன் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த வார்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கூட வந்து ஒரு பெரிய கூட்டமே வந்திருப்பாங்க. எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க. ஞானாம்பாளை மட்டும்தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இது என்னடா இவ்வளோ பெரிய இதிலேருந்து வெளியே வந்தால், அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு இங்கே வந்தால் இவங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ பிரதாப முதலியார் வந்து அவங்க அந்த ஊருக்கு போனதும் ஞானாம்பாள் வந்து எப்படி ஒரு ஆண் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து இவங்களை வந்து காப்பாற்றினாங்க, எவ்வளோ புத்திசாலித்தனமாக எல்லார்கிட்டையும் நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊருக்கே வந்து தேவையான விஷயங்களை வந்து எவ்வளோ
ஈஸியாக மற்றவங்களுக்கு புரிய வச்சு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். இதை கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிரதாப முதலியாரோட அப்பா அம்மாவுக்கும் எல்லாருக்குமே கண்ணில் இன்னும் தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்களால உள்ளே போய் அவங்கள பார்க்கவும் முடியல, அவங்க கண் திறந்து பேசவும் மாட்டாங்க. உள்ளே போனவங்க கிட்டேயும் அவங்களால சரியான தகவலையும் தெரிஞ்சிக்கவும் முடியாது. இப்படி ஒரு 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 மகள் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காங்களே அப்படின்னு இவங்களும், பிரதாப முதலியார் அவங்க அப்பா அம்மாவும் இப்படி ஒரு பெண் இவங்களுக்கு கிடைச்சிருக்காங்களே அப்படின்னு இவங்களும் எல்லாருமே மாறி மாறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருந்த டாக்டர்ஸும் வெளியே வருவாங்க. வெளியே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் எல்லாரும் ஊருக்கு போங்க, நாங்கள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு இனிமேல் சொல்கிறோம், நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இது நோய் இன்னும் அதிகமாகும், உங்களுக்கும் பரவிடும் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் ஊருக்கு அனுப்பிடுவாங்க. ஊருக்கு அனுப்புனதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அந்த அம்மை ரொம்ப முத்தி போய் இறந்தவங்களை வந்து இறந்தவங்களோட உடலை வந்து அவங்களோட சொந்தக்காரவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அங்கேயே துணியை வச்சு கட்டி ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் மொத்தமாக அவங்களே எரிச்சிருவாங்களாம். அதனால் இது கேட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆயிரும், பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க சொன்னது கேட்டாகணும்னு ஊருக்கும் போயிடுவாங்க. ஊருக்கு போன அடுத்த நாளே இவங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். அதில் வந்து ஞானாம்பாள் இறந்துட்டாங்க, அவங்களுடைய உடலை நாங்கள் வந்து இங்கேயே நாங்கள் எரிக்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். அவ்வளோதான். பிரதாப முதலியார் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியாது. அவங்க ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிருவார், எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நடக்குதுன்னே 2-3 நாளைக்கு யாருமே எதுவுமே அந்த வீட்டில் பேச மாட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம ரொம்ப ஷாக்கில் இருப்பாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தையே பார்த்துக்க முடியாமல் என்ன சமாதானம் சொல்லிக்கிறதுன்னு புரியாமல் உயிரோட இருக்கிறதா வேணாமான்னு அங்கே இருக்க மொத்த பேருமே ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க. இந்த கதையை கேட்குற நம்மளுக்கே அப்படி தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ இவங்க சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இவங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கு, கடைசிலையாவது இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்த நியூஸை பார்க்குறவங்களாலையும் சரி, அந்த புக்கை படிக்கும்போது இன்னுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னொரு ஒரு வாரம் அப்படியே போகும். எதுவுமே நடக்காமல் அந்த வீட்டில் அப்படியே எல்லாரும் இருந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்போ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஞானாம்பாள் வந்து உயிரோடு தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து கண் முழிச்சு ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒருத்தவங்க அதே வயசில் இருந்தவங்கள தான் வந்து இறந்துட்டாங்க, அதுதான் மாற்றி இவங்க சொல்லிட்டதாகவும், இவங்க கண் முழிச்சதுக்கப்புறம் இவங்க தான் ஞானாம்பாள் அப்படின்னு இவங்களா சொல்லி, அதுக்கப்புறம் இது லெட்டர் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் ரொம்ப கவலையாக இருப்பாங்கன்னு மறுபடியும் நாங்கள் அனுப்பியிருக்கோம். இவங்க இன்னும் ஃபுல்லாக சரியானதுக்கப்புறமா நாங்கள் உங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம், அதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த 10 நாள் கழித்து ஞானாம்பாளை பத்திரமா அனுப்பி வைப்பாங்க. இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு இவங்க ஒரு ஊரில் இருந்திருப்பாங்கல்ல ராஜாவா, அங்கே இருக்கிற அந்த அந்த முடிசூட்டின அந்த ராணியும் மற்ற பெரியவங்களும் எல்லாருமே இங்கே வருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும், கனகசபை, தேவராஜ பிள்ளை, அந்த மாதிரி இவங்க ஊர் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஞானாம்பாளை பார்க்கறதுக்காக வருவாங்க. வந்து அங்கே வந்து சேர்றதுக்கும் ஞானாம்பாள் வர்றதுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரே நேரமாக இருக்கும். வந்த உடனே எல்லாரும் ஞானாம்பாளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்க அந்த பெண் வந்து, நீங்கள் வந்து எனக்கு உங்களை வந்து நீங்கள் ராஜாவாக ஆணாக இருக்கப்போவே எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு இப்படி நோய் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சப்போ எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உங்களுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் வந்து என்னை வந்து உங்களோட தங்கச்சியாக நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து இவங்களும் கேட்பாங்க. தாராளமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஞானாம்பாள் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரதாப முதலியாரும் என்ன சொல்வார்னா, நீ இறந்துட்டேன்னு சொன்ன உடனே நானும் இறந்துருப்பேன், ஆனால் என்னன்னு எனக்கு புரியவே இத்தனை நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நீ திரும்பி வந்ததே எனக்கு சந்தோஷம், இல்லாட்டி நானும் இந்நேரம் இறந்துருப்பேன் அப்படின்னு அவர் சொல்வார். சுற்றி இருக்க அவங்க அம்மா அப்பா, இவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சுற்றி இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இதே நேரத்தில் இந்த கதையும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆத்தர் முடிக்கிறாரு.
இந்த கதை வந்து படிக்கிறப்போ இதில் இன்னும் நிறையா ஒவ்வொரு சாப்டர்லேயும் நிறைய குட்டி குட்டி ஸ்மால் ஸ்டோரிஸும் நிறைய இருக்குது. இது வந்து நீங்கள் முடிஞ்சால் இந்த கதையை நீங்கள் வந்து புக்காக வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து இந்த நாவல்குள்ளேயே அந்த ஆத்தர் எழுதியிருக்காரு. இந்த கதையை நான் படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ நாள் இந்த கதையை என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரிமெம்பர், காலம் மாறலாம், ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும். இதுதான் டைம்லெஸ் விஸ்டம். நன்றி.